ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்டெல்லேருந்து ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, கிராஜுவேட் டெக்னிக்கல் இன்டர்ன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெங்களூர். ஒர்க் மோட் பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட்னு சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமும் இருக்கும், ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸும் இருக்கும். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஒர்க்கிங் மாடல், இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையுமே நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு சூட் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா pursuing BE, BTech or ME, MTech in computer science, electronics, கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் இப்போ கரண்ட்டாக பிஇ, பிடெக் ஆர் எம்இ, எம்டெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆர் எலக்ட்ரானிக்ஸ் ஆர் அது ரிலேட்டட் ஃபீல்ட்ஸில் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து 2024, 2025 பேட்சாக இருந்தால் இந்த ஜாபுக்கு நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து கோடிங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேட்டா பேஸ் பற்றிலாம் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் அண்ட் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒர்க்டேயில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இமெயில் ஐடி, பாஸ்வேர்ட் இருக்கும். அதை நீங்கள் டேரெக்டாக என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி உங்களுக்கு பாஸ்வேர்ட் தெரியலன்னா நீங்கள் ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் கொடுத்து கூட பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிவிட்டு நீங்கள் சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் நியூ யூஸராக இருந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கிரியேட் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இடத்துல உங்கள் இமெயில் ஐடி, பாஸ்வேர்டு, உங்கள் பாஸ்வேர்டை திரும்ப என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணுங்கிறத அவங்க இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி உங்கள் பாஸ்வேர்டை கொடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் இது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கிரியேட் அக்கௌண்ட்னு கொடுத்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சைன்இன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி அங்கே நீங்கள் கொடுத்த இமெயில் ஐடி, பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.